ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃபைபர் கார்பு உள்ள ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஒரு சின்ன கடாய் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. கொஞ்சம் கடுகு போடுங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை போடுங்க. ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி வதக்குங்க. ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கிட்டு அதையும் சேர்த்து வதக்குங்க. நைட்டே நான் ஊற வச்சுட்டேன் நவதானியத்தை. ஸோ குக்கரில் ஒரு 4 விசில் விட்டு இறக்கிடுங்க. இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்புத்தூள் போட்டு அதையும் சேர்த்து வதக்கிடுங்க. நான் என்னென்ன எடுத்திருக்கேன்னா வெள்ளை கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை, பச்சை பயிறு, காராமணி, ராஜ்மா இதெல்லாம் நான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. ஸோ நல்லா வதக்கிடுங்க. ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் போட்டிருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. அரை ஸ்பூன் பெப்பர் போட்டிருக்கேன், அதையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. சேர்த்து நல்லா அப்படியே வதக்கிட்டே இருங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டிருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிடுங்க. ஸோ ரெடி ஆகிடுச்சு நவதானியம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். ஸோ நைட்டே நாங்கள் கேழ்வரகுக்கான கூழுக்கான இதுவை நாங்கள் மிக்சர் ரெடி பண்ணிட்டோம். இப்போ மார்னிங் இப்போ கரைக்கிறோம். கேழ்வரகு நம்ம அந்த ரெடி பண்ண மிக்ஸை போட்டுட்டு 2 ஸ்பூன் தயிர் எடுத்துக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தண்ணி ஊற்றிட்டு இந்த பதம் வந்தோடனே ஸ்டாப் பண்ணிவிடுங்க. அப்புறம் ஒரு வெள்ளரிக்காய் எடுத்துக்கலாம். அது நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிவிடுங்க. அது ஒரு பவுலில் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு, காரம், மிளகாத்தூள் நான் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் ரெடி.